Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐசிசி சாம்பியன் டிராஃபில நடக்க இருக்கிற 7வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ வந்து பார்க்க போறோம். அண்ட் கடைசியில ரெண்டு கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸும் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஆல்ரெடி ரெண்டு டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோட ப்ளே பண்ணியிருந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானோட ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ளே பண்ண முதல் மேட்ச் ரொம்ப சூப்பரான முறையில் வெயிட் பண்ணி செகண்ட் மேட்ச்க்கு வந்து வந்திருக்காங்க. இந்த செகண்ட் மேட்ச் ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் டஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு மதியம் 2:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ராவல்பிண்டியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த ராவல்பிண்டியோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு தான். இருந்தாலும் மற்ற ரெண்டு வெனு மாதிரி இந்த வெனு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்கே ஃபேவரா வந்திருக்காது. கொஞ்சம் ஃபாஸ்டபிளான ஸ்பின்னர் இவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதோட ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 250ல இருந்து ஒரு 260 வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோ ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்பெல்லே ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல அந்த கட்ட வயசுல போகக்கூடிய பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஒரு 15-20 ஓவர்கள் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெண்டிலுமே போத் நிமிஷமே ஃபாஸ்ட் பால் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததான் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கிராப்ஸ்ல இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஸ் ஆகட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஸ் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அடுத்ததான் வெனு கடை வந்து பாத்துறோம். ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவரால 26 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 12 மேட்சஸும், பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க 14 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களுக்கு செகண்ட் பண்ணவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 1 or 2 மேட்சஸ் வந்து டிஃபரன்ஸ்ல வருது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 242, ஹையஸ்ட் ஸ்கோர் நியூசிலாந்து 336 அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் ஜிம்பாபே 104 ரன்னுக்கே வந்து அவங்க ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் ஓவரால 278 ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டோட்டல் விக்கெட்ஸ் 79 விக்கெட்ஸ் அப்படிங்க அடிச்சிருக்கு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 ஓடிஐல. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 45 விக்கெட்டும் ஸ்பின்னர் 34 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கம்பேர் பண்ணுவோம் ஸ்பின்னர் ஒரு 10 விக்கெட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க லாஸ்ட் வந்து 5 ஓடிஐல. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஆஸ்திரேலியா 3 மேட்சஸும் சவுத் ஆப்பிரிக்கா 7 மேட்சஸ் அப்படி வின் பண்ணிருக்காங்க. ஓகே பாருங்க, நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல இந்த மேட்ச் அதாவது ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஐசிசி சாம்பியன் டிராஃபிக்கு லீடர் போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்ல கிஃப்ட் சைஸ்ல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது, 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆகட்டும், உமன்ஸ் மேட்ச் கூட WBL மேட்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுக்குற ஃப்ரீ ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம எக்ஸலோட ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இன்வைட் கோட் FGT. ஸோ இது பார்த்தா ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ தம்பபவுமா அண்ட் ரிக்கில்டன் ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல. அண்ட் வேலண்டி டசன், ஆடம் மார்க்ரம், ட்ரஸ்டன் ஸ்டப், டேவிட் மில்லர், மார்கோ ஜான்சன், வியான் முல்டர், கேசவ் மகாராஜ், ரபாடா அண்ட் லுங்கி நெங்கிடி. ஸோ இவங்க தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்காங்க. அடுத்ததா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட் அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸ்டீவன் ஸ்மித், மார்னல் லெபன்சன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, கென் மேக்ஸ்வெல், வென் டிராசஸ், நாதன் எலிஸ், ஆடம் சாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன். இதுதான் ஆஸ்திரேலியா டீம்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கிற பிளேயர் செட்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட்டும் டிராவிஸ் ஹெட் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. மேத்யூ ஷாட் அவர் ரீசன்ட் ஃபார்மேஷன் பார்க்கும்போது ஓடிஐல பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல,
டெஸ்ட் மேட்ச்ல பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல, T20ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு குயிக் ஃபயர் நாக் அப்ளை பண்ணி மேட்ச் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ மேத்யூ ஷாட்டுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. கென் மேக்ஸ்வெல் வந்து இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் அவர் கொடுக்க கிடையாது. இதுல பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பென் ராஜர், நாதன் எலிஸ், ஆலன் சாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன், கென் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் மார்னல் லெபன்சனுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லாவே விக்கெட்டுக்கு ஆப்ஷன் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பேட்டிங்ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தாரு அப்படிங்கிற மைண்டுக்காகவே இந்த மேட்ச் மினிமம் ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஓவர் அப்படிங்கிறது பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கு. மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஆப்ஷனை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ பேட்டிங்ல இருந்து மட்டும் அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஸ்கோருக்கு மேல எதிர்பார்க்கணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். அவரோட ஆப்ஷன் வைஸ் அந்த ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் நம்ம வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்டா பேட் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிராவிஸ் ஹெட் ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் விக்கெட்டை இழந்துட்டாரு. பெருசா ஸ்கோர்ஸ் இல்ல. பட் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் விளையாண்ட ஓடிஐ மேட்சா இருக்கட்டும், T20 மேட்சா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் ஹிட்டிங் மைண்டோட பிளே பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சாம்பியன் டிராஃபில இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் சரி, சாம்பியன் டிராஃபில சரி, இந்த ஹெட் டு ஹெட் சவுத் ஆப்பிரிக்காவோட பிளே பண்ணாலும் சரி, நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட பிளே பண்ணும்போது ஹெட் டு ஹெட்ல கிட்டத்தட்ட ஒரு 50 சம்திங் 60+ ஆவரேஜ் சம்திங் அந்த மாதிரி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பிளே பண்ண ஓடிஐ மேட்ச்ல 70 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் நான் சொல்லுவேன். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றோம், கண்டிப்பா போத் நேஷனுமே ட்ரை பண்ணிருப்பாங்க. கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஒரு சரியா நின்றுட்டாரு அப்படின்னா 100+ ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டீவன் ஸ்மித் கண்டிப்பா நீங்க கிராண்ட் லீக்ல கூட போத் இன்னிங்ஸ் தான் கொடுத்து ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் ஆப்ஷன் வைஸ், அவர் பேட்டிங் ஆர்டர் அண்ட் அவர் ரெக்கார்ட்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் எல்லாம் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு சொல்லணும். பட் கண்டிப்பா இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அவரும் ஒரு சைடா நின்னுட்டாரு அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 100+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை கூட ஒரு சிங்கிள் ஆப்ஷனும் நம்ம பீட் பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது. பட் ஸ்டீவன் ஸ்மித் கண்டிப்பா கிராண்ட் லீக் கூட நீங்க போத் தான் ட்ரை பண்ணி ஆகணும். அந்த ஸ்பில்ல தான் வந்து இருக்காரு. மார்னஸ் லெபன்சன் ஸோ மினிமம் 4ல இருந்து 5 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் அதே மாதிரி விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய விஷயமா என்னை பொறுத்தவரைக்கும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் அவர் பேட்டிங் ஆர்டர் செகண்ட் டவுன் அப்படி வராரு. என்னைய பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவர் ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன் சைடா நின்று மேட்ச் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தவரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பேட் செகண்டா பண்றாருன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்னல் லெபன்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ மார்னல் லெபன்சன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணீங்கன்னா 4 ஓவர் மினிமம் 4ல இருந்து ஒரு 5 ஓவர் பவுல் பண்றாரு. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு பிளேயர், டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளேயர் கண்டிப்பா நீங்க போத் நேஷன்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல மார்னல் லெபன்சனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து, செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு, செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீல்டிங் பண்ணும்போது விக்கெட் கீப்பிங் மூலமாவே இந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேட்சஸ் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு கிடைச்சிடும். அதாவது பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடி ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும். சேசிங் பண்ற ஸ்கோர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்துருவாங்க. இல்ல டாப் ஆர்டர் இருக்கவங்க சேசிங் பண்ணி கொஞ்சம் நியர்பைல கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டேபிளா வந்து பிளே பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பர்டிகுலர் ஸ்கோர் டார்கெட் இதுதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தவங்களும் அவங்க பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டு பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜாஸ் இங்கிலீஷ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்
கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த 30-35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜோ ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அந்த பெருசா அந்த விக்கெட் செகண்ட் ஹாஃப் ஃபீல்டிங் பண்ணும்போது பெருசா அந்த விக்கெட் கீப்பிங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது. ரீசெண்ட் மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஓவராலே விட்டு நம்ம ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும் ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சோ ஜாஸ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் கேரி லாஸ்ட் மேட்சே வந்து சொல்லியிருந்தேன். அலெக்ஸ் கேரியோட ஃபார்ம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்ச்லயுமே ஆவரேஜா அந்த ஓடியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா பிளே பண்ண மேட்ச் எல்லாத்தையுமே 50ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் அவர் பண்ண கிடையாது, சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. அது மட்டும் தான் அவருக்கு மைனஸ் இல்லையா. மற்றபடி அவர் ரெக்கார்ட் வைஸா இருக்கட்டும், ஹெட்வர்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டோட்டலி ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அலெக்ஸ் கேரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதுதான் கென் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுல பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நாதன் எலிஸ் 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, ஆடம் ஜாம்பா 10 ஓவர், பென் ராசிஸ் மோஸ்ட் ப்ராபபிலி அவரும் வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 10 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் சேம் 8 ஓவர் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கென் மேக்ஸ்வெல் மினிமம் 5ல இருந்து ஒரு 7 ஓவர் அப்படிங்கிறது பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் வராங்க. டாப் 6லயே 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரதுனால கண்டிப்பா கென் மேக்ஸ்வெல் ஒரு 5ல இருந்து ஒரு 7 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் கிடைக்கிறதா வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம அன்எக்ஸ்பெக்டான விக்கெட்டை விட்டுட்டு ஒரு விக்கெட் அப்படிங்கிற வச்சுட்டீங்கன்னா ஒரு 25, அது ஒரு எல்பிடபிள்யூ விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 37 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதி இந்த லாங் ஆஃப்ல இருப்பாரு, ஸ்கொயர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த ஃபீல்டிங் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கேச்சஸ்லாம் எங்க பிடிக்க வாய்ப்பு அந்த இடத்துல ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் வந்து நின்றும். அதுல 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 8 ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஓவரால் விட்டு வந்து நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் இவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா ஒரு குயிக் ஃபயரா வந்து பிளே பண்ணி ஆடும். அப்படிங்கிற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்திருப்பாரு கென் மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும். அதுதான் பென் ராசஸ். சோ டிராசிஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி 2 விக்கெட் சம்திங் அந்த மாதிரி எடுத்திருந்தாரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கலாம். சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல உள்ள பிளேயர் தான். இந்த மேட்ச் அதே மாதிரி 2 விக்கெட் கிடைக்குமோ அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவரை வந்து ஒரு ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். அது செகண்டா பவுல் பண்றாருன்னா அந்த ஒரு விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். சோ அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ல எதிர்பார்க்கலாம். ட்ரீம் டீம்ல வருவாராங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான் வந்திருக்கு பென் ராசிஸை பொறுத்த வரைக்கும். நாதன் எலிஸ் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஸ்பில் தான் பவுல் பண்ணிதான், பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா. சோ லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். சோ அவரோட விக்கெட்டிங் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தாரு. ஸ்டெம்பிட் இந்த மாதிரிலாம் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆடம் ஜாம்பா பொறுத்தவரைக்கும் இந்த வெனுல கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல வந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது லைன் ஸ்டெம்பை பார்த்து தான் பந்து போட்டுட்டு இருப்பாரு. எல்லாம் பவுல் பண்ணுவாரு. சோ விக்கெட்டிங் ஆப்ஷன் கண்டிப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன். சோ ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அவருக்கும் பெருசா சப்போர்ட்டிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். சோ இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பா இந்த மேட்ச் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர். நாதன் எல்ஸா இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 15% கூட பிக் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர். கண்டிப்பா கிராண்ட் லீக்கு ரொம்ப சூட்டமா பிளேயரா வந்திருப்பாங்க. இன்கேஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க பிக் பண்ணிருக்க பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது நீங்க டாப் ஆர்டர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஸ்பென்சர் ஜான்சனா இருந்தாலும் சரி, நாதன் எல்ஸும். ஓகே, இப்ப அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா. சோ சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் தம்பபவுமா அண்ட்
ரெக்கில்டன் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம் தம்பபோமா அக்ரஸ் இன்டர்ன் பிளே பண்ண மாட்டாரு, அவர் பிளே பண்றதே தெரியாது, சிங்கிள்ஸாவே ட்ரை பண்ணிட்டு அவர் ஸ்கோர் சவுண்ட் கொண்டு போயிட்டே இருப்பாரு. பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீம்ல வந்திருந்தார். ஸோ தம்பபோமோட ஆப்ஷன் இதுதான், வெரி அக்ரெசிவ், எல்லா பாலுமே அக்ரெசிவ் பிளே பண்ண மாட்டாரு, ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பாலுக்கு தகுந்தாப்புல சிங்கிள்ஸ் மேக் பண்ணி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு பிடிச்சமான பால் இந்த மாதிரிலாம் கிடைச்சது அப்படின்னா அதுல பவுண்டரி சிக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பிளே பண்ணக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. பட் இந்த மேட்ச் அதே ஸ்பெல்ல வருவாராங்கிறது என்னை பத்தி ஒரு டவுட். கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல லைன் அண்ட் லென்த்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாது. பர்டிகுலரா அந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸ்ட் பால்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல அதுக்கு தகுந்தாக்குல ஆப்போனன்ட் டீம்ல பவுலர் ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு. ஸ்டார்டிங் ஸ்பெல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவ்வளவு பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கும். சோ அப்படிங்கும்போது தம்பபோமா இருந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரா, செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போதுனா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் கிராண்ட் லீக்ல. ஏன்னா பர்டிகுலர் டார்கெட் தெரிஞ்சுன்னா தம்பபோவோட ஆப்ஷன் டார்கெட் இதுதான் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு தகுந்தாக்குல சிங்கிள்ஸ் மேட் பண்ண விக்கெட்டை கொடுக்காம பேர் பண்ணாவே போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல பிளே பண்ணிடுவாரு. சோ அப்படி தம்பபோமா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா கண்டிப்பா அவர் ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், இல்ல அவர் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை ட்ரை பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ரெக்கில்டன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அதாவது சொல்லியிருந்தேன் ஓடிஐ பொறுத்தவரைக்கும் T20 மற்ற மேட்ச் ஓடிஐ பொறுத்தவரைக்கும் அது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நிறைய மாதிரி கிராண்ட் டீம்லயும் வந்திருக்காரு. கிரானிக்கு ட்ரை பண்ண கேனஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் 100+ ஸ்கோர் வரையும் அடிச்சு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஒரு தவறான ஒரு ஷாட் ட்ரை பண்ண போய் அதுல வந்து விக்கெட் வந்து இழந்துட்டார். இந்த மேட்ச் அதே ஸ்கோர்ஸ் கிடைக்குமோங்கிறது பெரிய கஷ்டம், ஒரு டஃப்பான விஷயம் தான் சொல்ல முடியும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷுக்கு என்ன சொல்லணும், ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு என்ன சொல்லணும், அதே ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்றானோ ஒரு 25ல 30+ ஸ்கோர் அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ஒரு 40+ ஓவராலா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா. அதே ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்க, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட். இவர் செகண்டா பேட்டிங்க்கு வரும்போது சோ ஒரு ஃபார்ம் இதுக்கு முன்னாடி ஒரு பிளே பண்ண மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது நிறைய மாதிரி ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. அதாவது T20 மேட்சஸ் டொமஸ்டிக் லெவல்ல அந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல அந்த மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பெருசா வரல, செகண்டா பேட் பண்ணும்போது வந்திருக்காரு. சோ என்ன வந்திருக்கும் இந்த மேட்ச் அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு. இவர் செகண்டா பேட் பண்ணும்போது இவருக்கு நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கூட எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்து ஓவராலா விட்டு நம்ம ஒரு 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டிஃபரன்ஸ் பேக்கா ரெக்கில்டன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லீக்ல நீங்க வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் டாப் பார்ல வரதுனால கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக் ட்ரை பண்ண கொஞ்சம் டிஃபரெண்ட். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தாங்க, பட் இந்த மேட்ச் ஒரு செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது பிராண்டட் உட்சன் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், நல்ல ஒரு ஆஸ்திரேலியா டீமோட நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஓடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 60 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஸ்பெல் கரெக்டா ஒரு லைன்ல பால் பெயிண்ட் பண்ணி அடிச்சு ஆடிட்டு ஸ்கோர்ஸ் வந்து ஏத்திட்டு போயிட்டே இருப்பாரு. அவரோட ஃபார்ம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் எப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா கண்ணை மூடி நீங்க அவரை பிக் பண்ணலாம். கிராண்ட் லீக் கூட ஒரு ஐஸ்டான் இருப்பாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜி வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அவருக்கு சும்மா இன்ஜுரி அப்படின்னா ஜார்ஜி வந்து பிளே பண்ண மாட்டாரு இந்த மேட்ச் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறோம். அதுக்கு பதிலாக ட்ரெஸ்டன் ஸ்டப் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வேலன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆர்டர் 1 டவுனுக்கு வந்துருது. ஸோ ஒரு விக்கெட் டாப்பர்ல விழுந்துருச்சு, ஒரு 10 ஓவருக்கு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலன்டேஷன் ஸ்டேபிளா நின்று அவர் பாட்டு அவர் ஸ்கோரை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவர்கிட்ட நான் ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடம் மார்க்ரம் ஆப்ரேக் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல டாப் ஆர்டர்ல சொல்ற மாதிரி தான் டாப் 6ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வராங்க. அதாவது அலெக்ஸ் கேரி அண்ட் டிராவிஸ் ஹெட், இந்த மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பா இவர்கிட்ட நம்ம ஒரு 5 ஓவர் ஆச்சும் எதிர்பார்க்கலாம். 5 ஓவர் போல் பண்றாருன்னா இவர்கிட்ட தாராளமா இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரையும் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு விக்கெட் 25 ஒரு கேச்சஸ் பிடிக்கிறாரு, ஒரு 8 டீம்ல கப்பாயெல்லாம் சேர்த்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது பவுலிங்ல இருந்து அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயர் நாக் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நீ எப்படி வேணா வந்து போன அடிச்சா பவுண்டரி 6 இந்த மாதிரி அடி பண்ண அந்த மாதிரி அடிச்சு ஆடிட்டு இருந்தாரு. கண்டிப்பா இவர் வர்ற டவுனுக்கு பேட்டிங் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அப்படி இருக்கும் போது ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்
இந்த ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆடம் மார்க்கெட் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ட்ரெஸ்டன் ஸ்டப் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். வேற எக்ஸ்ட்ரா ரொட்டேஜஸ் எதுவுமே இல்லை. விக்கெட் கீப்பிங் அவர் பண்ண கிடையாது. ரிக்கல்டன் தான் வந்து பண்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவர் பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறா ஒரு 40-45+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பெரிய பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்து கிடைக்காது. ஸோ ட்ரெஸ்டன் ஸ்டப்பை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா வேணா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. செகண்டா பேட் பண்ண ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர் அப்படியே ஆப்போசிட் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவரை எடுத்துட்டு கூட நீங்க அதுல வேற பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் வந்து எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் பாப்பாரு. ஏன்னா ஒரு டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல போவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது டார்கெட் தெரிஞ்சிடும், அதை சேஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணும்போது கண்டிப்பா டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர்லயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா மார்கோ ஜான்சன். கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. மார்கோ ஜான்சனை பொறுத்த வரைக்கும் அவரோட 10 ஓவருமே வந்து போல் பண்ணிடுறாரு. அது வந்து அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. கண்டிப்பா மார்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரு ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. வியான் முல்டர். ஸோ இந்த பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கோ ஜான்சன் 10 ஓவர், கேசவ் மகாராஜா 10 ஓவர், ரபாடா 10 ஓவர் அப்படிங்கிற பவுல் பண்ணிடுவாங்க. லுங்கிலிங்கிடி 8 ஓவர் அந்த மாதிரி பவுல் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. வியான் முல்டர் 7 ஓவர், பேலன்ஸ் இருக்க ஓவர் ஐடம் மார்க்ரம் அப்படிங்கிறத பவுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுலிங் ஸ்பெல் வந்து இருக்க போகுது. இதுல வியான் முல்டர் 7 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாரோ அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸ்டார்டிங் ஸ்பெல்ல கொஞ்சம் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா கடைசி அந்த டெத் ஓவர் வரையும் வச்சிருந்தா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 7 ஓவர் அந்த ஸ்டார்டிங் அந்த கரெக்டா ஒரு 40 ஓவர் 45 ஓவருக்குள்ளாரே பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிருவாங்க. என்னை பொறுத்தவரை 7 ஓவர் பவுல் பண்றாரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கோங்க. இவற்று நம்ம தாராளமா ஒரு விக்கெட்டுங்கிறது அன்னைக்கு 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங்ல வந்தாரு அப்படின்னா இவட்டு நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு குயிக் ஃபயரா அடிக்க ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ வியான் முல்டர் சுமாலுக்கு ட்ரை பண்ணும்போது நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க போத்திஷா ட்ரை பண்ணலாம், டாமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்டிக்கு ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. கேசவ் மகாராஜ் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரபாடா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ரபாடா ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட் கிடைக்கும். பட் ரபாடாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது. ரபாடா பால நின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோக்கோச்சு கூட நின்று போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பேட் பண்ணும்போது. அதே செகண்ட் பேட் வந்து டார்கெட் பினிஷ் பண்ணியே ஆகணுங்கிற மைண்ட்ல ரபாடா பால எல்லா பாலுமே அடிச்சு ஆடுவோம். ஏன்னா ஸ்டேபிள் பண்ணா ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு ஆடுவாங்க. அதுல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரபாடா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். லுங்கி நிங்கிடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க. 8 ஓவருங்கிறது 10 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிக்கல்டன், பேட்டிங் ஆர்டர்ல ஸ்மித், டிராவிஸ் ஹெட், வான்லு டசன், ஆல்ரவுண்டர்ல கிளென் மேக்ஸ்வெல், ஐடம் மார்க்கம், வியான் முல்டர், மார்கோ ஜான்சன், பவுலிங் ஆப்ஷன்ல ஆடம் சாம்பா, லுங்கி நிங்கிடி, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். அது லுங்கி லிங்கிடி அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். 2 பேர் கிட்டத்தட்ட வந்து 10ல இருந்து 15% வரையும் பிக் பண்ணியிருக்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ். அந்த 2 பிளேயருமே இந்த 2 பிளேயருமே கண்டிப்பா அவங்க ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவங்க விக்கெட்டிங் ஆப்ஷன் நல்லாவே இருக்கு. நல்ல விக்கெட்ஸ் எடுத்து கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ட்ரீம் டாப் ஆர்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப இந்த டீமை பொறுத்தவரைக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு கேப்டன் ஆப்ஷனும், வாரன் டூடர்ஸனுக்கு வைஸ் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ கிராண்ட் லீக்
டெமோ டீம் தான். ஸோ ரிஸ்கா தான் ட்ரை பண்ணுவோம். அதுல சேஃபா நம்ம போக முடியாது. இதுல நீங்க கொஞ்சம் சேஃபா போறேன், கேப்டன் ஆப்ஷன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துறேன், ஸோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஸ்க் எடுக்கிறேன், கேப்டன் ஆப்ஷன் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா கென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு கேப்டன்ஷிப், இல்ல ஐடம் மார்க்ரமுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுவாங்க. இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் நீங்க சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா வியான் முல்டர் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த இடத்துல எனக்கு ரிக்கில்டன் தேவை இல்ல, அவரு இந்த மேட்ச் கொஞ்சம் விக்கெட் இழந்துருவாரு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது தெரிஞ்சு தம்பபோமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜாஸ் இங்கிலீஷை வந்து நீங்க அந்த இடத்துல கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அலெக்ஸ் கேரியை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ரிக்கில்டனையும் பிக் பண்ண கிடையாது. ஜாஸ் இங்கிலீஷ் அந்த விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய 2 பிளேயருமே நம்ம வந்து பிக் பண்ண கிடையாது. அந்த 2 பிளேயருக்கு பதிலாக அலெக்ஸ் கேரியை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல ஸ்மித், தம்பபோமா, வேலட் டசன், மார்னல் லெபன்சன். ஸோ இந்த டீம்ல மார்னல் லெபன்சன் வந்து பிக் பண்ண கிடையாது, டிராவிஸ் ஹெட்டை பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல டிராவிஸ் ஹெட் பத்தில மார்னல் லெபன்சனை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல கென் மேக்ஸ்வெல், வியான் முல்டர், மார்கோ ஜான்சன். பவுலிங் ஆப்ஷன்ல கெஸ்ஸோ மகாராஜ், ரபாடா, நாதன் எலிஸ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல வந்து ஆடம் மார்க்ரம் வந்து பிக் பண்ண கிடையாது. டாப் ஆர்டர்ல மேத்யூ ஷாட். ஸோ மேத்யூ ஷாட் 2 டீம்லயும் வந்து பிக் பண்ண கிடையாது, சிங்கிள் ஆப்ஷன் கூட பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து 2 டீம்ல வந்து பிக் பண்ண கிடையாது. ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து கென் மேக்ஸ்வெல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க மேத்யூ ஷாட்டை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு கென் மேக்ஸ்வெல் தேவையில்லை அப்படின்னு வச்சீங்கன்னா மேத்யூ ஷாட்டை பிக் பண்ணி பாருங்க. அது ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஸோ நீங்க ட்ரை பண்ணலாம், தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீம்ல 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கோ ஜான்சன் ஒரு 12% இருந்தா பிக் பண்ணிருக்காங்க. நாதன் எலிஸ் 10% இருந்தா பிக் பண்ணிருக்காங்க. இந்த 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர் வந்திருக்காங்க. இதுல இன்னொரு லோ பர்சன்டேஜ் பிளேயரா டிஃபரெண்ட் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா வியான் முல்டர் வெறும் 30% இருந்தா பிக் பண்ணிருக்காங்க. இதோட வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 3% இருந்தா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிருக்காங்க. சோ அதுதான் வியான் முல்டருக்கு கொஞ்சம் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கோம். மார்னல் லெபன்சனுக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கோம். மார்னல் லெபன்சனுக்கு பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 30% வரையும் இப்போ வரைக்கும் கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் சேஃபா போயிடும். கொஞ்சம் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் ரிஸ்க் எடுத்து வியான் முல்டருக்கு வந்து கொடுத்துருக்கோம். 2 டீம்லயுமே 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர் வந்து பிக் பண்ணிருக்கோம். அந்த 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான் வந்து நம்ம டீம் வந்து டாப் ஆர்டர் கொண்டு போறதா இல்லையாங்கிறத தீர்மானக்கூடிய ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்த டீம் முழுக்க ஒரு டெமோ டீம் மட்டும்தான். இந்த டீமை நீங்க அப்படியே ட்ரை பண்ண அவசியம் கிடையாது. இதுல ஏதாச்சும் உங்க பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கா போயிருக்கும்னு தோணும், இல்ல ரொம்ப சேஃபா போயிருக்கு, இந்த பிளேயர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பிளேயருக்கு பதிலாக வேற எந்த பிளேயர் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆனாரோ அந்த பிளேயரை ட்ரை பண்ணி நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததா 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணாம யாருக்கு ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணாம யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பார்ப்போம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா மார்கோ ஜான்சன் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயரா இருப்பாரு. அண்ட் ஐடம் மார்க்ரம் ஒரு கேப்டன் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயர் வந்திருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா சேம் வியான் முல்டர் ஒரு வைஸ் கேப்டன், வேலட் டசன் ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் ரபாடா கூட நீங்க ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க மார்னல் லெபன்சன் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கென் மேக்ஸ்வெல் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் அண்ட் நாதன் எலிஸ் அல்லது ஆடம் சாம்பா 2 பேர்ல யாராச்சும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ண போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.